ஹாய் கைஸ், நம்ம இப்போ ஆயிஷா டேரஸில் நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மோட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி மோட்டருங்க. நம்ம வந்து விஞ்ச் மோட்டரில் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மோட்டர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹெவி டியூட்டியாக இந்த 3 ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மோட்டர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லிஃப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பின்ன வந்து கூட்ஸ் வந்து ஒன் பேஸ்ட் இன்னொரு பேஸ்ட்டுக்கு வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது போக வந்து பெரிய பெரிய இந்த ஃபிஷிங் போட்லாம் வந்து ஃபிஷிங் நெட் வந்து இழுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே யூஸ் பண்ணுறாங்க. இது போக நான் வந்து ரொம்ப கம்மியான லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பெரிய பெரிய யூஸ்க்கு ஆகட்டும் எல்லா பக்கமும் இந்த மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மோட்டர் வந்து எப்படி இருக்கோ அதோட ஸ்பெக் என்னங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாங்க. தேங்க்யூ. நம்ம அந்த மோட்டர் எப்படி இருக்கோ என்ன எதுங்க பார்த்துடலாங்கண்ணா. பாருங்க, இதுதான் அந்த மோட்டருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி டியூட்டியில் எலக்ட்ரிக் விஞ்சுங்க. இது வந்து வித்தவுட் ரோப் தாங்க வரும். இப்போ ரோப் வந்து நமக்கு வந்து எவ்வளோ மீட்டர் தேவையோ அவ்வளோ மீட்டர் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 8 mm ரோப்பில் யூஸ் பண்ணாங்கன்னா 1 ton கெப்பாசிட்டிக்கு 8 mm ரோப் போதுமானது. அதிகபட்சமாக 100 மீட்டர், அதாவது 330 அடி வரையும் இந்த ட்ரம்மில் வந்து ரோப் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிருக்குன்னா கெப்பாசிட்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கியர் பாக்ஸ் வரும், ஒன் சைடு மோட்ரு வரும். அது போக இது வர பிரேக் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் பிரேக்கே வந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது ரிமோட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம ஒன்ஸ் ரிமோட்னு நம்ம ஹேண்டை வெளியே எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து அங்கே ஸ்டாப் ஆகி நின்றும் உங்களுக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டு, சொல்லுங்க. இதை யூஸ் பண்ணி நமக்கு இந்த போர்வெல் பைப்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ண முடியுங்களா சார்? இப்போ போர்வெல் பைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனில் தான் வரும். இதே அவங்களுக்கு வந்து லைன் வந்து பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஹெவி லைன் இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து இந்த மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது எப்படி டைரெக்டாக நம்ம ரிமோட்லேயே யூஸ் பண்ணிட முடியுமா, இல்லை இதுக்கு 3 ஃபேஸ்னால இந்த பேனல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்க? சார் இப்போ இருக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாகவும் கொடுக்கலாம். அது போக வந்து வித் பேனல் வச்சு செட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 HP மோட்டர் வந்துடும். மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மேக்னெட்டிக் பிரேக்லயே மோட்டர் வந்துடும். சரிங்களா? இந்த பக்கம் வந்து அதோட கியர் பாக்ஸ் வந்துருங்க. என்னங்க பிரதர், அதுல ரோப்பே இல்ல, வெறும் மிஷின் மட்டும் தான் இருக்கு, இல்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பிரதர் இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து ரோப் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து வித்தவுட் ரோப் தான் வரும். இப்போ நம்ம வந்து 8 mm ரோப்ல போட்டாங்கன்னா ஒரு 100 மீட்டர் வரையும் போடலாம்னு சொல்லியிருந்தோம். 6 mm போடுற மாதிரி 200 மீட்டர் வரையும். சரிங்க. இப்போ இந்த 10 mm 12 mm எல்லாம் போட முடியுங்களா? இப்போ கஸ்டமர் சைடுல கேட்டா பண்ணி கொடுப்பீங்களா எப்படிங்க? பிரதர் இப்போ பாருங்க, நான் மினிமம் சொன்னேன் 8 mm சொன்னேன். இதுல வந்து கஸ்டமர் வந்து இல்லைங்க சார் 8 mm பத்தாது, எங்களுக்கு வந்து அதுலேயே வந்து ஒரு 10 mm ரோப் வேணும்னா அதை போட்டு கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. 12 mm போட்டுக்கலாம். ஆமா, அதே மாதிரி அதான் ஃப்ரீ ட்ரம் தான் உங்களுக்கு. இதுல எவ்வளவு மீட்டர் ரோப் பிடிக்கும் அதை நம்ம வந்து போட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாம். ஓகே. இது எப்படிங்க பிரதர், நம்ம கூட்ஸ் லிஃப்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்ல இந்த போட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நான் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன், அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? பிரதர் உண்மையாலுங்க இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கூட்ஸ் லிஃப்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அது போக வந்து இந்த பெரிய பெரிய இந்த ஃபிஷிங் போட்லாம் வருது பாத்தீங்களா, இந்த நம்ம பார்க்கக்கூடிய மோட்டர் பாத்தீங்கன்னா 1 ton கெப்பாசிட்டினால கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. நம்ம 2 ton மோட்டர்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு டபுள் மடங்கா இருக்கும். 3 ton இதுக்கு பெருசா இருக்கும், 5 ton இதுக்கு பெருசா இருக்கும். அந்த போட்டுக்கெல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா 5 ton 10 ton அந்த மாதிரி வரும். நீங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து ஆலுவா சைடு நம்ம வந்து ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி வந்து நம்ம ஒன்று மோட்டர் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து 5 ton கெப்பாசிட்டி நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் போட்ல ஃபிஷிங் நெட் வந்து நம்ம வந்து ஒரு 10 பேர் போட்ல இருப்பாங்க, அவனால இழுக்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம விஞ்சு வச்சு யூஸ் பண்றாங்க. ஓகேங்க பிரதர், தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நம்ம கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.